உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க விதவிதமாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக கோதுமாவில் செய்கிற இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மாவு பிசைகிறதுக்கு 2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவை, இதோடவே 1 சிட்டிகை உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு உணராமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஈரமான துணியை வச்சு 15 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 15 நிமிஷம் கழித்து இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு புது சீப் எடுத்துருக்கிறேன். இதில் இந்த மாதிரி தட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த ஷேப் கிடச்சிரும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ரொம்ப ஸ்பெஷலானது. சீப்பே யூஸ் பண்ணாமல் அழகாக கையில் ஷேப் கொண்டு வந்துடுவாங்க. எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். பொறுமையாக பொரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வரும். இண்டஸ் வேலி கேஸ்டைன் பார்த்திங்கன்னா 100% ஹெல்த்தியாகவும் எந்த ஒரு கெமிக்கல் கோட்டும் இல்லாமல் நான் ஸ்டிக்கியாகவும் சூப்பர் ஸ்மூத்தாகவும் ஹெவி பாட்டமாக இருக்கிறனால யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. மாயா 12 கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இண்டஸ் வேலி கடாயில் 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கிறேன். இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சிருங்க. இந்த மாதிரி தக்காளி பதம் வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதில் 1 டீஸ்பூன் நெய், 2 சிட்டிகை ஏலக்காய் தூள் நம்ம வறுத்து வச்சதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா கோட்டானதுக்கு அப்புறமா இதை தட்டில் வச்சு ஆற வச்சிருங்க. ஆறினதுக்கு அப்புறம் சூப்பராக மொறு மொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.